வணங்கான் படத்தில் பாலாசார் டைரக்ஷனில் நான் நடித்ததே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவர் அந்த அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இது அவரை மாதிரி செதுக்கி எங்களை உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ஓன் வரும், அவார்டு வாங்கும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணும்பொழுது நிறைய பேர் அவர் தூக்கி விடுவார். நான் இவ்வளோ தூரம் இந்த படத்தில் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து போகிறோம்னு. அப்படியே சிவாஜியை பார்த்துட்டோம், உயிரோடு இருக்கார் சிவாஜி. அது ஆண்டவர் செஞ்ச புண்ணியமும் எனக்கு ஒன்றும் தெரியாது, கடவுள் முடியாது சார். ஆண்டவன் முடிக்கிறதால எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ஆதரவும் அன்பு எனக்கு தேவை, மக்கள் ஆதரவும் தேவை. பேப்பர் தமிழ்நாட்டில் வர எல்லா பேப்பரும், டெய்லி பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 பக்கம் கிரைம் நியூஸ் தான் இருக்குது. அங்கே அவன் வெட்டினா, இங்கே இவன் வெட்டினா, இங்கே இவன் இந்த பெண்களை இது பண்ணான்னு. ஸோ இன்றைய சமூகத்தின் தேவைக்கிறது இந்த 2024-25 இதனுடைய போக்குக்கு ஒரு தடுத்து நிறுத்தணும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். குற்றவாளிகள், குற்றம் செய்கிறவன் பயப்படணும், குற்றம் செய்யக்கூடாதுன்றது தான் இந்த படத்தினுடைய மெசேஜ். டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வணக்கம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. தேங்க்ஸ் பாலா சார். இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ். ஸோ வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யார் யார் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ், இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது, இட்ஸ் அ வெரி பிக், பெரிய விஷயம் நமக்கு. எல்லாரும் நல்ல ரிவ்யூ தந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் டு பாலா சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி பாலா சார் படம் அந்தாலே பார்க்க போறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் நமக்கு வந்த ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலி நம்ம படத்துக்கு நிறையா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அங்கே எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் தியேட்டர்ஸில் இருக்குது, நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழக சினிமா ரசிகர்களுக்கு வணங்கான் படம் ஒரு 2-3 நாளாக நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்டு. எல்லா இடத்துலையும் நல்ல சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கு. வெளிநாடுகளையும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மலேசியா, சிங்கப்பூர்ஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு. மலேசியா தமிழ் ரசிகர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மலேசியா, சிங்கப்பூர் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தமிழக மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் பார்க்காதவங்க தொடர்ந்து தியேட்டரில் போய் பார்க்கணும், உங்களை அன்போட வேண்டிக்கிறோம். நன்றி. முதல்ல பாலா சாரும் ஏஎல் விஜய் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். காரணம் தான் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸ்டேஜ் ஆக்டிங் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு வில்லன் ரோலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஒரு சேலஞ்சாக இருக்குது. சேலஞ்ச் எடுத்துகிட்டு தான் செய்யணும். ஸோ அதுக்காக தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆக்சுவலி நான் எனக்கு தமிழில் அவ்வளோ வராது, பிகாஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தியேட்டர் தான் செய்வாங்க. ஸோ சாரி ஃபார் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆன் தட், பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலா சாரோட அந்த ரெகுலர் ஸ்டைலில் இருந்தாலும் வழக்கமாக பாலா சாரோட படங்கள் விமர்சனத்துக்கு பல விதங்களில் இடம் கொடுக்கும். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் வைஸாகவும் இது டோட்டலி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். அவர் பெரிய ஃபேனாக இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது ஒரு ஆடியன்ஸாக நம்மளை நிறைய எங்களில் இந்த படம் கனெக்ட் பண்ணிச்சு. நன்றி சார்.
சுரேஷ் காமாஜி சார் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெரிய இயக்குனர்கள் ஜெயிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் சொசைட்டிக்கு அது கரெக்டாக போய் சேருது. அந்த வகையில் நீங்கள் ஒரு விஷயத்த எஃபர்ட் ஓகே ரெடினா? எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. இப்போ தான் வணங்கான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணிரத்னம் சார் சொன்ன மாதிரி தான் வருஷத்துக்கு பாலா சார் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும். ஏன்னா அவர் பண்ண ஒரு படமும் ஒரு மாதிரி முத்தான படங்கள். ஸோ இதுவும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வணங்கான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக அருண் விஜய் அண்ணா அண்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒன்லி ஆக்ஷன்ஸில் இது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஹீரோயினும் சரி அண்ட் கூட அவங்க சிஸ்டராக நடித்த ரிதா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாருமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்ல முடியாது. எல்லா கேரக்டர்ஸாக அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஜிஸ்டராக இருப்பாங்க. ஜீவன் மியூசிக் ஆகட்டும் அண்ட் சாம்சி சிஎஸ் அண்ணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. சுரேஷ் காமாஜி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சார் நிறைய படம் பண்ணணும் சார், பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய வேண்டுகோள். அண்ட் வணங்கான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். டெஃபினட்டாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலா சார் படத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து நடிச்சிருக்கலாமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அற்புதமாக டிசைன். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பாலா சார் ஃபிலிம் டிபிக்கல் பாலா சார் ஃபிலிம் தன்னுடைய படத்தின் மூலமா மீண்டும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிம் படம் இருக்கு. பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கூட பழகின கேரக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல நல்லிணக்கத்தை வந்து தன்னுடைய காட்சிகள் மூலிமா சொல்லியிருக்காரு. டைலாக்காக எதுவும் பெருசாக காமிக்காம தன்னுடைய காட்சிகள் மூலமாகவே எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஹீரோயின், ஹீரோட தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு அருண் விஜய் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. இந்த நடித்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வணங்கான் மூவி பார்த்துட்டு வரேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் தரலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் இவோக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு யாரை எப்படி யூனோ வாழ்த்ததுன்னு தெரியல. அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்க பார்ட்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. Particularly in the hero Arun Vijay sir and both the heroines, they've done like an amazing job. They've kept you like keen. You keep looking at the screen. Avlo entertaining and obviously Bala sir signature movie. That's all. Signature style is there. Ella idhu பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக் சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாலா சார் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ட்ரீட் டு வாட்ச். ஸோ தட்ஸ் அபவுட் இட். எல்லாரையும் வாழ்த்துறேன். இது தேங்க்யூ. ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. பாலா சார் சூப்பராக பண்ணிருக்கு. எல்லாருக்கும் எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுவேன். என்னென்னா நான் ரொம்ப அழுதுச்சு. லாஸ்ட் எண்ட்ல சாங் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவெல்லாம் அழுதுச்சு. அந்த மாதிரி வேலை பண்ணனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஹீரோ பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா வேற லெவல். அந்த கேரக்டர் வாழ தான் அப்படி நடிப்ப முடியும். இல்லைன்னா அதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புதுசா நம்ம படம் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படம் நம்ம கண்டிப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க ரொம்ப பேசப்பட படம். ஸோ நன்றி, வணக்கம்.
ரெடி? எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் வணங்கான் படம் ஒன்று பார்த்தோம். ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லியே தீரணும். எப்போவுமே லைக் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து இந்த படம் வரைக்கும் எப்போவுமே சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், இன்னும் சோஷியல் அவேர்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு படத்தோட மூலியமாக பண்ணிட்டு. ஸோ இந்த படத்தில் அவங்க 100% பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அருண் விஜய் சார் பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே அவங்க ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவங்க ஆக்டிங் ஃபார் எக்ஸலண்ட்டாக அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே போயிட்டு பார்க்குற விஷயம். டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லா சவுண்டாக இருக்குது. படம் நல்லா என்டர்டெய்னிங். ஸோ போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். நல்லா சோஷியல் மெசேஜும் இருக்குது. ஸோ இந்த படம் தியேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போங்க, கோ டு யுவர் நியர் தியேட்டர் அண்ட் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. சுரேஷ் காமாட்சி சாரோட ப்ரொடக்ஷனில் அருண் விஜய் சார் நடிச்சு பாலா டைரக்ஷனில் இந்த படம் வணங்கான் அப்படின்ற ஒரு படம். பாலாவோட வரிசையான படங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தெரியும் ஒரு கதாபாத்திரங்கள், அதாவது கதையை தாண்டி ஒரு கதாபாத்திரங்கள் தான் கதையை நோக்கிட்டு போவோம். ஸோ கதாபாத்திரத்தோட ஆழம், அதுக்கப்புறம் அதோட ரணம், அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கதையை இன்னும் பலமாக எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி அவரோட வரிசையில் வணங்கான ஒரு படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த தடவை அவரோட படங்களில் எந்த ஆர்டிஸ்ட் யாரும் நடித்தாலும் சரி அதோட கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்துருவார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அருண் விஜய் சார் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எப்படி சொல்லணும்னா ஒரு இயக்குனரோட நடிகர் அப்படின்றது எல்லா படத்துலையுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா படங்கள் இதுக்கு முந்தின படங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இயக்குனர் பாலா கூட இணையத்தில் எந்த அளவுக்கு அவரோட பரிணாம வளர்ச்சி கொடுப்பான்றது சொல்லவே வேணாம். அந்த விதத்தில் ரொம்ப ஆழமாக இது ஒரு டைலாகே பேசாமல் ஒரு முகபாவனையிலே எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே அதுவும் அதிகமாக கொடுக்காம அதை கரெக்டாக அளவாக கொடுத்தது ரொம்ப பெருமையாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இசை அப்படின்னு பார்க்கும்போது ஜி பிரகாஷ் குமார் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாம்சியா சார் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு உயிர் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். கூட நடித்த நடிகர்களும் சரி, ரோஷன் பிரியா இருக்கட்டும், அந்த கவிதா, அந்த தங்கச்சியாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப அவங்க பங்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மிஸ்கின் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே ஒரு இயக்குனர் பாலாவோட பார்வையில் இந்த கதையை நேராக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ வாழ்த்துக்கள் டீக்கு. தேங்க்யூ. டைரக்டர் பாலாவோட படம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியான ஒரு படம். அவருடைய அந்த முதல் 3 படங்கள்ல இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ரைட்டராக அவருக்கு அவரோட கன்விக்ஷன், அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன், அது இட் இஸ் ஸ்டில் அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதம், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோட அவர் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆக்டர்ஸ் அருண் விஜய் தனியா ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ஸில் அந்த ஸ்ட்ரென்த்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. மை விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ். வணங்கான் படம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்துச்சு. கமல் சார் படம், ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், ஒரு ஹீரோக்களோட படம் சொல்கிற மாதிரி ஒரு டைரக்டர் ஃபில்ம். பாரதி ராஜா சார் ஃபில்ம், பாலச்சந்தர் சார் ஃபில்ம், பாலா சார் ஃபில்ம். இட்ஸ் எ டிபிக்கல் பாலா சார் ஃபில்ம். ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாட்டும் போது நடிகர்களே
ரொம்ப ஷைன் ஆகிறாங்க. ஸோ ஜொலிக்கிறாங்க அப்படின்றது இதில் பார்த்தா தெரியும். அருண் விஜய் சார், அந்த ஹீரோயின் அருண் விஜய் சாரோடைய தங்கச்சியாக வரவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் வாக்குடு பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ அசத்திருக்காங்க. உணர்வுபூர்வமான ஒரு படம். இந்த குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடித்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல ஒரு வெறி வருது. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. லைட் போடுவோம். பேசலாமா? வணங்கான் பாலா படம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த அளவுக்கும் கூட குறைந்த அளவுக்கு படம். அருண் விஜய் இதில் ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அருண் விஜய் மட்டுமல்ல, இந்த தங்கச்சியாக இருந்துச்சவங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லார்கிட்டையும் சிறப்பான முறையில் வந்து நடிப்பு, அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு வர அளவுக்கு பாலா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஃபினிஷிங் ஆகும்போது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கிற அளவுக்கு நெகிழ் போட்டிருக்கு. ஸோ பாலாகிட்ட என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது கிடைச்சது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய்க்கு இது எப்பவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்புமையான படமாக இருக்கும். சுரேஷ் காமாட்சி நல்ல படமாக எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே எடுத்த படங்கள் நல்ல படங்கள் தான். இதுவும் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன்.